Hello children, this is 3rd Standard Science, Term 2, Unit 3, Plants, Part 2. In our last class, we have read about flowers and fruits and seeds. Now, let us learn about plants and their habitat. Plants grow almost everywhere on earth, that is, on land plants or terrestrial plants, and in water, aquatic plants. The plants adapt to their surroundings and hence have special characteristics based on their habitat. The natural home of your plant is called its habitat. Plants make suitable adjustment with their surroundings to meet their requirements. This is known as adaptation. Plants அப்படின்னா தாவரங்கள். அது பூமியில் எல்லா இடத்துலையுமே வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் லேண்டில் வளர்கிற அந்த பிளான்ட்ஸுக்கு பேர் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். தண்ணியில் வளர்கிற பிளான்ட்ஸுக்கு பேர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். ஹேபிடேட் அப்படின்னா பிளான்ட்ஸோட வாழிடம், அதாவது தாவரங்களின் வாழிடம். இப்போ பூமியில் எல்லா இடத்துலையுமே தாவரங்களானது வளரும். இந்த பிளான்ட்ஸ் அந்த வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்பவே அதோட சிறப்பு பண்புகளையும் கொஞ்சம் வடிவமைத்து கொள்கிறது. இந்த பிளான்ட்ஸ் ஆனது இயற்கையான இருப்பிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஹேபிடேட். பிளான்ட்ஸ் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வாழக்கூடியது, அதற்கு பேர் தான் அடாப்டேஷன். இப்போது இந்த பிளான்ட்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டெரெஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். The plants that grow on the land are of different habitats such as deserts, plains, mountains and forests. Let us learn about the adaptation of different land plants. இப்போ பாலைவனம், சமவெளி, மலைகள், காடுகள் இவற்றையெல்லாம் land plants எப்படி adaptation ஆகுதுன்னு பார்ப்போம். Plants in desert. These plants grow in hot, dry and sandy places. Deserts get very less rainfall and experience high temperature. Hence, there is scarcity of water. Let us see how these plants have adapted to this habitat. Leaves are changed to spines to reduce the loss of water. The stem is green and fleshy. They store water and produce food. These plants have a long root that goes deep into the soil. Example, Opuntia, date palm and aloe vera. Plants in desert அப்படின்னு சொன்னால் வறண்ட நிலத்தில் வாழுகின்ற இந்த தாவரங்கள் அப்படின்னா, அப்போது வறண்ட நிலங்கள் அப்படின்னா டெசர்ட் ரீஜியன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகுந்த வெப்பமாக இருக்கும், மணல் நிறைந்த பகுதிகளாக இருக்கும். அந்த பகுதியிலையும் தாவரங்கள் என்ன பண்ணுது, வளரக்கூடியதாக இருக்குது. அதை பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது டெசர்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே மழை குறைவாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த நீர் பற்றாக்குறைய அது குறைக்கிறதுக்காக அந்த இலைகள் எல்லாம் முட்களாக மாறி இருக்கும். தண்டானது பச்சை நிறத்தில் ஒரு சதைப்பற்றோட இருக்கும். தண்டானது அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான நீர், இது எல்லாமே சேமித்து வச்சுக்கும். இந்த டெசர்ட் பிளான்ட்ஸோட வேர்கள் எல்லாம் நீளமாக இருக்கும். அந்த நீளமான வேர்கள்லாம் மண்ணோட ஆழப்பகுதி வரைக்கும் செல்லும். எடுத்துக்காட்டாக சொல்கிறது ஒப்பன்ஷியா மீன்ஸ் சப்பாத்தி கல்லி. டேட் பாம் மீன்ஸ் பேரிச்சை. அலுவேரா மீன்ஸ் கற்றாழை. நெக்ஸ்ட், பிளான்ட்ஸ் ஆன் மவுண்டைன். These plants grow in cold and freezing places. There is a cool weather in mountain. Let us see how these plants have adapted to this habitat. These trees are conical in shape. This shape allows snow to slide from the trees easily. Needle-like leaves help them to survive in cold conditions like snow. These trees do not shed leaves. They have cones instead of flowers. These cones protect the seeds during harsh winter. Example, pine tree. இந்த மாதிரியான மலைவாழ் தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் ஆன் மவுண்டெயின்ஸ் எல்லாம்
மிகவும் குளிர்ந்ததாகவும் அது இல்லாமல் உறைந்த சூழலில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த தாவரங்கள் இந்த மலை பிரதேசங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆகி வாழுது அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மலைவாழ் தாவரங்களில் ட்ரீஸு கோன் ஷேப்பில் இருக்கும். இந்த ட்ரீஸ் மேலே விழுகிற அந்த பனித்துளி கீழே விழுவதற்கு இந்த கோன் ஷேப் உதவியாக இருக்குது. செகண்ட் பாயிண்டில் ஊசி போன்ற இலைகள் மூலமாக பனியிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளுகின்றன. இந்த தாவரத்தின் இலைகள் எளிதில் உதிராது. இங்கு பூக்களுக்கு பதிலாக அந்த கோன்ஸ் இருக்குது. அதனுடைய கோன் ஷேப்ஸு கடுமையான குளிரிலிருந்து விதைகளை பாதுகாக்கின்றன. எக்ஸாம்பிள் பைன் ட்ரீ. Next see this plants in plains. Plants in plains need to adapt to both dry conditions and extreme temperatures. They grow in warmer climate and usually shed their leaves in winter to protect themselves from cold. They have flat and broad leaves. They have thick and woody stem. Example mango, banyan, teak. Plains அப்படின்னு சொன்னால் சமவெளிகள். இப்போது இந்த மாதிரி பிளெயின்ஸில் வாழ்கிற தாவரங்கள்லாம் வறட்சி அது இல்லாமல் அதிக வெப்பத்தையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டவை தான் இருக்கும். இந்த கோடை காலங்களில் தங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக குளிர்காலங்களிலேயே இலைகளை உதிர்த்திடும். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் தட்டையாகவும் பெரிய பெரிய இலைகளையும் கொண்டவையாக இருக்கும். பிளெயின்ஸில் வரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தடிமனாக ஒரு கட்டையாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ, அதான் மாமரம், ஆலமரம், தேக்கு மரத்தை எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைகளே. அடுத்தது we can see plants in coastal areas. கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொன்னால் கடலோர தாவரங்கள். கடலோரம் வளருகின்ற தாவரங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். They are tall and mostly straight. The leaves are called frond. The frond look like feathers meant for protection from wind. These plants tolerant to saline water. Saline means salt. Example coconut tree. இந்த மாதிரி மரங்கள் நல்ல உயரமாக வளரக்கூடியது. அதோட இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலைகள்லாம் ஒரு ஃபெதர்ஸ் மாதிரியும் நமக்கு தெரியும். நம்ம தென்னை மரமெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் தானே ஓலை பின்னுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்கிறனால தான் அது கடலோர மாவட்டங்களில் அதிகமாக காற்றை அதை தாங்கி பிடிச்சி ரொம்ப நாளைக்கு இந்த மரங்கள்லாம் அங்கே வளருது. இந்த கோஸ்டல் பிளான்ட்ஸ் எல்லாம் உப்பு நிலத்தில் வளரக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது. எக்ஸாம்பிள் கோகனட் ட்ரீ. எஸ் சில்ட்ரன், we can go to next. Plants in water. The plants that grow in water bodies like ponds and lakes are called water plants or aquatic plants. They are classified into following types: free floating plants, fixed rooted plants, submerged plants. தண்ணீரில் வாழுகின்ற தாவரங்களுக்கு பேர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அதில் நமக்கு 3 வகை இருக்குது. ஒன்று ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா நீரில் மிதக்கும் தாவரங்கள். ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ட்ஸ் வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள். சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். These are found on the surface of the water. They freely float with the help of spongy body filled with air. They have poorly developed roots. Example water hyacinth, that is in Tamil ஆகாய தாமரை. Next pistia, அதாவது நீரில் மிதக்கும் தாவரங்கள், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி தாவரங்கள் நீரோட மேற்பரப்பில் காணப்படும். காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற அந்த உடல் அமைப்பை இது பெற்றிருக்கிறது. 3வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாவரங்கள் வேர்கள் குறைந்த அளவிலேயே வளர்ச்சி பெற்று காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக வாட்டர் ஹைசிந்த், அதாவது ஆகாய தாமரையை நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் see this fixed rooted plants.
ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள். These plants have root that are fixed in the bottom of the water bodies. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நீர்நிலையில் அடியிலேயே வேரூன்றி நீரோட மேற்பரப்புலையும் மிதந்து காணப்படும். These plants have air tubes in their stem to help them float. Air tubes அப்படின்னா காற்றலைகள். இது தண்டு பகுதியிலேயே இருக்கும். அதன் மூலமாக அதை என்ன பண்ண முடியும்? மிதக்க முடியும், தண்ணீரின் மேலே மிதக்க முடியும். Their leaves are broad and coated with wax to make them waterproof. இதன் இலைகள் எல்லாம் மிக அகலமாகவும் இருக்கும். அதன் மேலே மெழுகு போன்ற ஒரு கோட்டிங்கும் இருக்கும். அந்த மெழுகு கோட்டிங் தான் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இலைகளில் தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. எக்ஸாம்பிள் வாட்டர் லில்லி, லோட்டஸ். எக்ஸாம்பிள் அல்லி, தாமரை. இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் we shall see submerged plants, அதாவது நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள். These plants are completely submerged in the water. Their stem is thin and leaves are very small. There is no opening on the leaf surface. They breathe through stem. Example Vallisneria hydrilla. இந்த மாதிரி தாவரங்கள் முழுமையாகவே தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும். அதோட தண்டு பகுதி ரொம்ப சன்னமாகவும் இலைப்பகுதிகள் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இந்த லீஃபில் எந்த ஒரு ஓப்பனிங்கும் ப்ரீத்திங்க்கு இருக்காது. அது தண்டு பகுதியில் தான் அது ப்ரீத் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலிஸ்னீரியா ஹைட்ரில்லா. ஓகே சில்ட்ரன், let us recall this lesson. Plants. In this lesson plants, we have learnt about plants are nature's gift, stem, flowers, plants and their habitat, and plants in water. So dear children, learn this lesson thoroughly and we shall meet in the next video. Thank you children.